ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே கிடக்கு. காலையில் வந்து பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாரு, பையன் வந்து ஸ்கூல் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து வெளியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ பாப்பா தூங்குறாங்க. இதுக்குள்ளே நம்ம வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். கிச்சன் க்ளீன் பண்ணுறதோட மதியத்துக்கு வந்து லன்ச் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ண வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து 2 ஷெல்ஃபில் கிச்சன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு ஷெல்ஃபில் அடுப்பு இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து நம்ம சமைக்கிற சாப்பாடு, அப்புறம் இந்த பாத்திரம்லாம் வச்சுருப்பேன். இப்போ வந்து நம்ம பாத்திரம் வச்சுருக்க ஷெல்ஃபை வந்து க்ளீன் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி பாத்திரம்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அதை எடுத்து வச்சிட்ருக்கேன். பாத்திரம் வந்து ஃபஸ்ட்டே கழுவி வேறு ஒரு கூடையில் போட்டு வச்சுருவேன். அப்புறம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கொஞ்சம் காஞ்சிடும், தண்ணி வடிஞ்சு. அதுக்கப்புறமா நான் எடுத்து இந்த மாதிரி ஷெல்ஃபில் இருக்கிற கூடையில் வச்சுடுவேன். இது அடுப்பக்கத்தில் இருக்கனால இங்கே கொண்டு வந்து வச்சுடுவேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம சமைக்கும் பொழுது எடுக்கிறதுக்கு. அதனால் நான் இங்கே கொண்டு வந்து இதில் போட்டு வச்சுடுவேன். பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து காலையில் சமைச்ச சாப்பாடெலாம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் சின்ன சின்ன பாத்திரத்தில் போட்டு வைக்கிறேன். காலையில் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் பையனும் மதியம் லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து காலையில் சமைச்சே ஆகணும், மதியம் லஞ்சுக்கும் சேர்த்து சமைச்சாகணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம பாத்திரம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஷெல்ஃபு, அதை வந்து க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஷெல்ஃபில் தான் நான் சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்து வைப்பேன். அதனால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதம் எடுத்து வச்சுருக்க சாப்பாடெலாம் இந்த பக்கம் வச்சுட்டா இந்த பக்கம் வந்து வேலை முடிஞ்சிடும். காலையில் நான் என்ன சமைச்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாப்பாடு வச்சுட்டு கத்திரிக்காய் கடையிலும் முருங்கைக்கீரை வந்து பொரியல் வச்சுருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நான் எப்பொழுதுமே முருங்கைக்கீரை வந்து அடிக்கடி நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உனக்கு வேறு சமைக்கவே தெரியாதா அப்படின்னு கூட கேட்பாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்கீரை வந்து சமைச்சிட்டே இருப்பேன். ஏன்னு பார்த்திங்கன்னா, என்னோடய பாப்பாவுக்கு வந்து அயன் சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது முருங்கைக்கீரை வந்து இயற்கையானது, அதில் வந்து அயன் சத்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் எப்பொழுதுமே முருங்கைக்கீரை வந்து ஜாஸ்தியாக சேர்த்துப்பேன். முருங்கைக்கீரை வந்து பொரியல் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த பொரியலில் தேங்காயெல்லாம் சேர்த்து செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி செஞ்சுட்டு நான் வந்து எங்கள் பாப்பாவுக்கு சாப்பாடு போட்டு வெறும் கீரையிலேயே சாப்பாடு வந்து நான் ஊட்டிடுவேன். அவங்களும் சாப்பிட்டுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு ஷெல்ஃப் க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போது அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம இந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரப்பர், ஸ்டீலில் வந்து ஸ்க்ரப்பர் இருக்குது பாருங்கள், அதை வச்சு இதை தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளித்து இப்படி வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நம்ம சில்வர் ஸ்க்ரப்பரில் வந்து தேய்க்கும் பொழுது ரொம்ப காஞ்சி போய் எடுக்க முடியாத கரையெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். லேசாக தண்ணி தெளித்து விட்டோன்னா இன்னுமே ஈஸியாக வந்துடும். நல்லா ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து நீங்கள் ஸ்க்ரப் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதே போல் தான் டெய்லியுமே நான் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்க ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமைக்கவே ஆரம்பிப்பேன். அப்படியே அழுக்கோடு இருந்தாலுமே நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து சமைக்கவே இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஸோ நீங்கள் ஸ்டவ் வந்து டெய்லியுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சமைங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதை நல்லா வந்து ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் வந்து இதை துடைக்க போகிறேன். தண்ணி நிறையா விட்டு துடைக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இங்கே வந்து சிங்க் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அடுப்பு மட்டும் தானே வச்சுருக்கேன். அடுப்பும் செல்ஃபில் தான் வச்சுருக்கேன். அதனால தண்ணி நிறையா விட்டோம் அப்படின்னா கீழே தான் இறங்கும், வீட்டுக்குள்ளே தான் இறங்கும். ஸோ நம்ம இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சமாக நான் தெளித்து விட்டு க்ளீன் பண்ணுறேன்.
ஸ்டவ்வில் வந்து பெருசாக அழுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து துணி வச்சு தொடச்சிட்டேன். 2 டைம் வந்து நான் தொடச்சிட்றேன். அடுப்பு ஃபுல்லாக இப்போ நான் வந்து தொடச்சி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு டவல் வச்சுருக்கேன். அடுப்பு துடைக்கிறக்காகவே ஒரு டவல் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இது மேலே தண்ணி விட்டு இன்னும் ஒரு டைம் இதை நம்ம வந்து தொடச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டெய்லியுமே இப்படி அடுப்பு க்ளீன் பண்ணிடுவேன். அதனால் பெருசாக அதில் வந்து அழுக்கு இல்லை. நம்ம சமைச்சி முடிச்சுட்டு உடனே க்ளீன் பண்ணிடுறதுனால நான் வந்து இப்படி க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப அழுகு ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் இப்படி தான் பண்ணீங்க அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. ஸ்டவ்வை கழட்டி வெளியில் வச்சு சிங்கில் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. பாருங்க, அடுப்பு தொடச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃப் கொஞ்சம் இருக்குது, இங்கே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் முதல்ல கீழே தள்ளி விட்டுருங்க. அடுப்பு கடியில் வந்து கொஞ்சம் குப்பை அதெல்லாம் இருக்கும், நம்ம தாளிக்கும் பொழுது அந்த கருவேப்பிலை அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கீழே தள்ளி விட்டுட்டு அதே போல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு நான் ஸ்க்ரப்பரில் வந்து விம்ஜெல் வந்து ஒரு ட்ராப் விட்டுருக்கேன், அதுவே நுர வரும். பாருங்கள், நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு கடியில் இந்த ஷெல்ஃபில் இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். கிச்சன் வந்து தனியாக இல்லை, நம்ம தான் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து வீடு வசதி பெருசாக இல்லை. ஸோ அதனால் நான் கிச்சன் வந்து இப்படி தான் ரெடி பண்ணுவேன். பாருங்கள், அடுப்பு க்ளீன் பண்ண மாதிரி ஷெல்ஃபும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சன் ஒர்க் வந்து இப்போ முடிஞ்சுது. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் வந்து என்னோடய ஹோம் டூர் போடுறேன். பாருங்கள், நம்ம பெட்ரூம்லேயே வந்து கிச்சன் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நமக்கு எவ்வளோ அப்படியே க்ளீன் ஆகிடுச்சு இல்லை அடுப்பு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம கிச்சன் நீட்டாக இருக்கா? நம்ம கிச்சன் வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஸோ க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சாதம் வந்து வடிச்சிட்டேன். கொஞ்சம் டைம் இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரமாக செய்ய வேண்டியது. ஸோ நான் வந்து குழம்பு வைக்கிறது, சாப்பாடு வடித்ததெல்லாம் வீடியோ எடுக்கல. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நான் அடுத்த வீடியோ கூட நான் ரெசிபி வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சமைக்கிறதுனால நான் வந்து எடுக்கலை. ஸோ சாரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து மார்னிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.